Hi all, வணக்கம். வெல்கம் டு மகேன் அகாடமி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி ஜேஇ 16 டிசம்பர் 2024 ஷிஃப்ட் ஒன்க்கான ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணோம். இன் கண்டினியூஷன் ஆஃப் தட் இந்த வீடியோவில் வில் டிஸ்கஸ் 16 டிசம்பர் 2024 ஷிஃப்ட் டூ ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின். ஸோ டோட்டல் 15 கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வரக்கூடிய உங்களோட ஆர்ஆர்பி ஜேஇ என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. So first question, which of the following state is also known as molasses basin, which is made up of soft unconsolidated deposits? Okay. So எந்த ஸ்டேட்னா மிசோரம். ஓகே. ஸோ ஏன் மொலாசிஸ் பேசின்? ஸோ மொலாசிஸ்னா சுகரோட பை ப்ராடக்ட், அந்த மொலாசிஸ் இல்லை. ஸோ இது என்னன்னா சாஃப்ட் செடிமெண்ட் டெபாசிட்ஸாக வந்து என்ன இருக்கும், இமயமலையிலேருந்து அதோட அடிப்பகுதியில் வந்து பல வருஷமாக வந்து ஃபார்ம் ஆகி ரொம்ப ஒரு கடினத்தன்மை இல்லாத ஒரு குவியல் அமைப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மொலாசிஸ் பேசின்ஸ் சொல்கிறாங்க. சாஃப்ட் அன்கன்சால்டேட்டட் டெபாசிட். ஸோ ரொம்ப மென்மையான, அன்கன்சால்டேட்டட்னு என்ன, ரொம்ப மணல் மாதிரி. ஓகே. ஸோ ரொம்ப ஒரு கட்டித்தன்மை இல்லாத ஒரு டெபாசிட்ஸ். ஸோ இதுவே இன் கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து மேகாலயா எடுத்தீங்கன்னா அது வந்து ராக்ஸ், ஹார்ட் ஏஷியன் ராக்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா அது வந்து ஷிலாங் பேட்டில் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து இதுக்கான மொலாசிஸ் பேசின்கான டெஃபினேஷன். ஓகே. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து மிசோரம். ஸோ எம் ஃபார் மொலாசிஸ் பேசின், எம் ஃபார் மிசோரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த வென்யூ ஆஃப் 23rd meeting of Shanghai Cooperation Organization in 2024? ஸோ 23rd மீட்டிங் எங்கே நடந்தது? ஓகே, நான் இஸ்லாமாபாத், பாகிஸ்தான். இது வந்து 2024 நடந்த 23rd மீட்டிங். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா கவுன்சில்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்லாம் வந்து கலந்துருப்பாங்க. ஆக்சுவலாக 23rd மீட்டிங் வந்து 23rd சம்மிட். ஓகே. 23rd சம்மிட் வந்து விர்ச்சுவலாக இந்தியாவே ஹோஸ்ட் பண்ணியிருக்கும். ஓகே. The next question, in May 2024, Indian Air Force successfully tested its Arogya Maitri Disaster Management Cube. Okay. Arogya Maitri Disaster Management Cube என்னன்னா ஸோ இந்த ஒரு போர்ட்டபிள் கியூப். ஓகே. ஸோ எதுக்குன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல், ஒரு 200 பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல். ஸோ அது வந்து ஈஸியாக ஏர்லிஃப்ட் பண்ணி எங்கேயாவது டிசாஸ்டர் நடந்த இடத்துல ஈஸியாக வித்தின் ஹவர் செட் பண்ணிடலாம். ஸோ இது எங்கே டெஸ்ட் பண்ணாங்கன்னா ஆக்ரால். ஸோ கரண்ட் அஃபேர் கொஸ்டின், நீங்கள் இந்த ஆரோக்கிய மைத்ரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கியூப்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன், a collaboration with Japan JAXA, which was approved by India's National Space Commission in October 2024. ஓகே. ஸோ இந்தியாவோட இஸ்ரோவும் ஜப்பானோட ஜாக்ஸாவும் சேர்ந்து உருவாக்குன லூனார் போல எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். ஸோ அதோட பேர் என்னன்னா பேர்லேயே இருக்கு, LUPEX. ஓகே, LUPEX, லூபெக்ஸ். Which of the following constitution amendment empowers parliament to establish common high court for 2 or more states? ஸோ இது எதுனா 7th Constitution Amendment Act of 1956. ஸோ ஏன்னா 1950 இது ஏன் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஸோ 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா மொழி வாரியாக பிரிக்கலாம் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து வை கான்ட் வி ஹேவ் ஷேர்ட் ஹை கோர்ட் ஃபார் 2 states. எக்ஸாம்பிள் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா வந்து சேம் சண்டிகரில் இருக்க ஒரு ஹைகோர்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. So next question, who is the author of Fiction as History, the novel and the City in Modern North India, published in 2019? So இது யார் ஆத்தர்னா வசுதா டால்மியா. ஸோ அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். காலம் ஏலேருந்து காலம் பி வந்து மேட்ச் பண்ணும். ஸோ இதில்
எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலன்னா தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் இருந்து போகலாம். தெரிஞ்ச விஷயம் சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்ன, ஓகே. ஸோ டெண்டன்சி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் டு ஃப்ளக்சுவேட், ஓகே. ஸோ ஒரு சுழற்சி முறையில் அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும், ஓகே. ஸோ சில டைம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், சில டைம் இருக்காது. சப்போஸ் விவசாயம் பண்ணுற போது நல்ல விளைச்சல் இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அதுவே சம்டைம்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுதான் சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அடுத்தது ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஸோ ஓசிஆர்னு என்ன, டிவைஸ் யூஸ் டு ரீட் பிரிண்டட் டெக்ஸ்ட். ஸோ அடுத்தது வந்து மூணுமே வந்து எக்கனாமிக் ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஸோ மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஸோ அப்படின்னா என்னென்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டலுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், சி, ஒன்னுக்கு சி. ஸோ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகே. ஸோ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் லெவல் ஆஃப் இன்கம், ஓகே. ஸோ கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்கம் வரும்னு பண்ண மாட்டாங்க, அதுதான் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் இன்கம். ஸோ அடுத்தது பேரடாக்ஸ் ஆஃப் த்ரிஃப்ட், ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, சப்போஸ் வந்து எல்லா மக்களும், ஸோ இந்த நாட்டில் இருக்க ஒரு பெரும்பான்மையான மக்கள் என்னன்னா ரொம்ப சேமிச்சு கன்சம்ஷன்ஸ் வந்து குறையிறது தான் வந்து ஒரு பேரடாக்ஸ் ஆஃப் த்ரிஃப்ட். ஸோ இது என்ன பண்ணும், நம்மளோட எக்கனாமியை ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேரடாக்ஸ் ஆஃப் த்ரிஃப்ட். ஸோ இது எதை லாஸ்டாக இருக்க ஆப்ஷன் வந்து ஸ்பெண்டிங் ஆன் கன்சியூமர்ஸ் குட்ஸ். ஸோ பேரடாக்ஸ் ஆஃப் த்ரிஃப்ட் எதை பற்றி பேசுனா, கன்சியூமர் குட்ஸோட ஸ்பெண்டிங் நேச்சரை பற்றி பேசுது, ஓகே. ஸோ அடுத்தது, ஸோ த கிலாஃபட் கமிட்டி was formed in Bombay to defend temporal power of Khilaf in, ஓகே. ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா, கிலாஃபத் கமிட்டி வந்து யார் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அலி பிரதர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன், டு ப்ரொடெக்ட்ஸ். ஸோ பிரிட்டிஷ் வந்து டர்க்கிஷ் சுல்தானுக்கு ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1 அப்போ பவர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டி தான் வந்து கிலாஃபட் கமிட்டி அண்ட் ஃபார்ம்டு இந்தியாவில் அலி பிரதர்ஸ் அதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கமிட்டியோட ஒர்க், கமிட்டி என்ன பண்ணும், ப்ரொடெக்ட்ஸ் பண்ணும், மார்ச்சஸ் போகும். ஸோ அந்த மார்ச்னா இந்த நடந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறது மார்ச், அந்த மார்ச்சும் மார்ச் 1990 ரிலேட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், அக்கார்டிங் டு ஆனுவல் ரிப்போர்ட் 2019-2020 of the Ministry of Textile, India textile industry contribute what percentage to the industry output in value terms? So இது current affairs related. So answer வந்து 7%. தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. So in which of the following cases did Supreme Court mention that the fundamental right to primary education is a right to life under Article 21 of Indian Constitution? So எந்த கேஸ்னா, உன்னி கிருஷ்ணா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேசில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, எஜுகேஷன் வந்து ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் கண்டர் வரும். பிகாஸ் வித்தவுட் பேசிக் எஜுகேஷன் ஒருத்தரால் வந்து ஒரு டிக்னிஃபைட் லைஃப், ஓகே, ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு ரைட் டு லைஃப் தான் எஜுகேஷனும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 14 இயர்ஸ் வரைக்கும் கட்டாய கல்வின்றது ஒரு ரைட் டு லைஃப். அடுத்த கொஸ்டின், ஸோ மானியகேத்தா வாஸ் கேபிட்டல் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைனஸ்டி டியூரிங் த 8th century AD? ஸோ மானியகேத்தா வந்து ராஷ்டிரகூட்டாவோட கேபிட்டல், ஓகே. ஸோ இது யார் ஃபவுண்ட் பண்ணியிருப்பேன்னா, அமோக வர்ஷா 1, ஓகே. ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்த கேபிட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா, இந்த இடம் மானியக்கேட்டான்ற இடம் எங்கே இருக்குன்னா, மாடர்ன் டே கர்நாடகாவில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஸோ ஹவு மெனி சீட்ஸ் டிட் பாரதிய ஜனதா வின் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி எலெக்ஷன் 2024? 29 seats. So which of the following article deals with office of special officer for linguistic minorities? Okay. மொழி சிறுபான்மைக்கான ஸ்பெஷல் ஆஃபீஸர். ஸோ எந்த ஆர்டிக்கல் டீல் பண்ணுதுன்னா 350B, ஓகே. ஸோ இந்த ஆர்டிக்கல் எப்போ கொண்டு 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்போ, ஏன்னா அப்போ தான் வந்து மொழி வாரியான மானியங்களும் பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ
சிறுபான்மை மொழிக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமிக்கணும். அவர் வந்து பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஏதாவது மொழி வாரியான பிரச்சனைகள், ஓகே, சிறுபான்மை மொழிக்கான ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அறிக்கை கொடுப்பார். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 350 பி ஃபார் பாஷா. ஓகே, இந்தியில் பாஷானா மொழி, அதனால 350 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீம் ஓன் 17th எடிஷன் ஆஃப் இந்தியன் பிரீமியம் லீக்? ஓகே, ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ரீசன்ட் 2025ல வந்து நம்மளுக்கே தெரியும் ஆர்சிபி வின் பண்ணியிருப்பாங்க. ரன்னர் அப் வந்து பஞ்சாப் கிங். ஸோ அடுத்தது, வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் விஹாராஸ் இன் புத்திஸ்ட் ஆர்கிடெக்ட்? ஸோ விஹாராஸ் எதுக்குன்னா டு சர்வ் as ரெசிடியன்ட் பிளேஸ் ஃபார் புத்திஸ்ட் priest. ஓகே, நீங்கள் புத்திஸ்ட் ஆர்கிடெக்சரே எடுத்திங்கன்னா 3 முக்கிய இடம் இருக்கும். ஓகே, விவாரா, சைத்தியா, ஸ்டூப்பா. ஸ்டூப்பா வந்து எதுக்கு? ஸ்டூப்பா வந்து புனித பொருட்களை சேமிக்கிறதுக்கு ஸ்டூப்பா. ஓகே, சைத்தியா வந்து என்னன்னா சாண்டிங், ஓகே, மந்திரங்களை ஓதுவதுக்கு. அதுவே வந்து விவாரா விவாரா வந்து வசிப்பிடம். ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் டெலகிராம் லிங்க்ல இருக்கும். ஸோ டெலகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்பிளனேஷனும் இந்த பிடிஎஃப் கீழே ஐ வில் எம்பர்ட் அண்ட் அப்லோட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். அண்ட் இட் வில் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அப்கமிங் எனி RRB எக்ஸாம். தேங்க்யூ ஸோ மச்.